வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 1 2025. பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ உலகமே அதை பற்றி தான் பேசின்னு இருக்குது. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் இதை பற்றி ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாங்க. ஸோ நம்மளும் இதை பற்றி பேசுவோம். சாய் பிரசாந்த் கிட்ட, சிஏ சாய் பிரசாந்த் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சாய். வணக்கம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த மக்களுக்காக, சாதா மிடில் கிளாஸ் மக்களுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ஸோ எல்லாரும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்க, 12 lakhs வரைக்கும் இப்போ டேக்ஸ் இல்லை. முன்னாடி 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு இதை விளக்கி சொல்லு. இப்போ டாக்ஸ், அதாவது பட்ஜெட்லயே ரொம்ப நேரம் ஏதோ நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசி பால் 6 அடிக்கிற மாதிரி லாஸ்டா ஒரு இன்கம் டேக்ஸ்ல ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த நிறைய பேர் என்னோட இன்கம் நிறைய நான் டாக்ஸ் பே பண்றேன் இண்டிவிஜுவல் மிடில் கிளாஸ் பீப்புள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்லாப் ரேட், அதாவது போன வருஷம் வரைக்கும் இருந்த ஸ்லாப் ரேட்டுக்கு இந்த ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே டபுளா தூக்கி விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாப் ரேட், அதாவது எவ்ரி இயர் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளோ இன்கம் இருந்தால் இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லாப் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஃபிக்ஸ் பண்றது போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லாப் ரேட் வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்ல முன்னாடி 3 லட்சமா ஸ்லாப் ரேட் வச்சிருந்தாங்க. இப்போ 4 லட்சத்துக்கு ஸ்லாப் ரேட் வச்சிருக்காங்க. ஸ்லாப் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுனால கொஞ்சம் பெனிஃபிட் மிடில் கிளாஸ் பீப்புள் யாரெல்லாம் ஒரு மாசம் 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுல முன்னாடி கட்டிட்டு இருந்த டாக்ஸை விட இப்போ கொஞ்சம் டாக்ஸ் கட்டுறது நிறையவே குறையும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இன்னைக்கு பட்ஜெட் முடிஞ்சும் போது நான் ஒரு ரிட்டையர்டு பர்சன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி இந்த ஸ்லாப் இவங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமே சார். நான்லாம் 12 லட்சத்துக்கு 1,80,000 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்ஸ் கட்டிட்டு இருந்தேன். இப்ப என்னடான்னா வெறும் 60,000 தான் டாக்ஸே வருது 12 லட்சத்துக்கு இவங்க கொடுத்துருக்க ஸ்லாப் படி. அந்த ஸ்லாப் படியும் இருக்கிற அந்த 60,000த்தையும் கவர்மெண்ட் கட்ட வேணாம்னு சொல்லி ரிபேட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நாங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருப்போம், எங்களுக்கு இது பெனிஃபிட்டா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. பட் அதெல்லாம் சைட்ல எடுத்து வச்சு பார்த்தா கூட இந்த வருஷத்துல இப்போ மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க, 4 லட்சம் வரைக்கும் 0, அதுக்கப்புறம் 5% ஆரம்பிக்கிறாங்கன்றதும் சொல்றாங்க. ஸோ இந்த ரிபேட்டு ரிலீஃப் அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணா எவ்வளோ டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதுக்கு ஸ்லாப் ரேட்டை ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய இன்கம் டாக்ஸ் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், ஒரு வருஷத்துக்கு இன்கம் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் அப்படின்ற மாதிரி இன்கம் ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கோ இல்லையோ அது வேற, ஆனா இன்கம் ஏர்ன் பண்றீங்க, அதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். சோ இப்போ 4 லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணா 0 டாக்ஸ்னு போட்டுருக்காங்க. இப்போ 4 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தா அவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். கண்டிப்பா. அதாவது நியூ ரெஜிம், ஓல்டு ரெஜிம்னு 2 இருக்கு. இப்போ இவங்க இன்னைக்கு பட்ஜெட்ல சொன்னது எல்லாமே நியூ ரெஜிம் தான். ஓல்டு ரெஜிம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நியூ ரெஜிம்ல உங்களோட இன்கம், நீங்க நியூ ரெஜிம் சூஸ் பண்றீங்கன்னா உங்களோட இன்கம் 4 லட்சத்துக்குள்ள இருந்ததுன்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இன்கம் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மாசம் 35,000க்கு மேல சம்பாதிச்சாலே 4 லட்சத்துக்கு மேல ஆயிடும். ஆமா, கண்டிப்பா. ஓகே, அப்ப 35,000க்கு மேல சம்பாதிக்கிறவங்க கூட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா? கண்டிப்பா. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 4 லட்சத்துக்கு மேல என்னோட வருஷத்துக்கு இன்கம் இருக்குனாலே நான் கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஆனா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதாவது ரிபேட்ன்றது நான் கட்ட வேண்டிய டாக்ஸ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க டாக்ஸா கட்ட வேணாம், இன்கம் ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணா போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கட்ட வேண்டிய டாக்ஸ் அவங்க ஒரு பெனிஃபிட்டா நம்மளுக்கு திருப்பி பாஸ் ஆன் பண்ணிடுறாங்க. சோ நான் 40,000 கட்ட வேணும் டாக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்லாப் படி 40,000 கால்குலேட் பண்ணுவேன். ஆனா நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணும்போது அந்த 40,000 நீங்க கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எனக்கு அது ரிபேட்டா கொடுத்துருவாங்க. அதுதான் ரிபேட்டுக்கும் ரிலீஃப்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே. சோ இப்போ முதல் 4 லட்சம் வரைக்கும் யாருக்கும் டாக்ஸும் கிடையாது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தேவையில்ல. 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரேட் 5%. ஸோ 5% டாக்ஸ் பே பண்ணணும். இந்த ஸ்லாப்ல இருக்கவங்க 5% டாக்ஸ் வரும். அந்த 5% கவர்மெண்ட் ரிபேட்டா கொடுத்துருவாங்க.
ஸோ அடுத்தது 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் 10%. அதையும் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ரிபேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 3 ஸ்லாபுக்குள்ள நீங்க எந்த ஸ்லாப்ல இருந்தாலுமே நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் ஸ்லாபை தவிர மற்ற 2 ஸ்லாப்லயும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா போதும். டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டிய நெசசிட்டி இருக்காது. இப்ப எல்லாரும் இத பத்தி பேசுறது இது வந்து நியூ ரிஜிம் கரெக்டா? ஆமா. ஓகே. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஹவுஸ் லோன்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. ஹவுஸ் லோன்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த 80C அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்சூரன்ஸ்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் என்பிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்கு போட்டு வச்சிருந்தாங்க. அவங்க நிறைய பேர் என்னன்னா ஓல்ட் ரிஜிம்ல தாங்க நாங்க கன்டினியூ பண்ண போறோம் அப்படின்னு இந்த வருஷம் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு இந்த இதெல்லாம் அப்ளிகபிளா? கிடையாது. இல்ல, அதாவது நியூ ரெஜிம் சூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாமே. ஓல்டு ரெஜிம் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, ஓல்டு ரெஜிமுக்கு நியூ ரெஜிமுக்கு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். ஓல்டு ரெஜிம்ல உங்களோட இன்கம் 12 லட்சம், அதாவது ஆப்ஷனல் ரெஜிம்ல உங்களோட இன்கம் 12 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்க 12 லட்சத்துக்கு அங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1,70,70,000 இருந்து 1,80,000 ரூபாய் வரும். நீங்க ஆப்ஷனல் ரெஜிம் சூஸ் பண்ணீங்கன்னா. அதே ஆப்ஷனல் ரெஜிம் நீங்க 2025-26 பட்ஜெட் படி நீங்க இந்த ரிவைஸ்டு ஸ்லாப்ல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 60,000 தான் கட்டணும். அந்த 60,000 கவர்மெண்ட் ரிபேட்டா கொடுத்துருவாங்க. நீங்க எந்த டாக்ஸுமே கட்ட வேணாம். ஸோ டாக்ஸ் சேவிங்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 to 1.8 lakhs வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் ரெஜிமுக்கும் டிஃபால்ட் ரெஜிமுக்கும் கிடைக்கும். ஸோ இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபால்ட் ரெஜிம் மட்டும்தான் ப்ரிடாமினண்டா எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்ஷனல் ரெஜிம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். இப்ப அடுத்தது இது வந்து எந்த வருஷத்துக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து நீங்க காலைல சொல்லும்போது சொல்லியிருந்த, சார் இது வந்து 1/4/25 இருந்து சம்பாதிக்கிறது தான் சார் இது. இப்போ வந்து உங்களுக்கு டிடிஎஸ் புடிக்கிறாங்க. மக்களுக்கான சேலரிக்கு டிடிஎஸ் புடிக்கிறாங்கன்னா புடிச்சுதான் ஆவாங்க. மார்ச் மாசம் வரைக்கும் இது எதுவும் பிரயோஜனப்படாது. போன வருஷத்துல என்ன பட்ஜெட் சொல்லியிருந்தாங்களோ அதுதான் வந்து விஷயம். இப்ப போயிட்டு அதான் 12 லட்சம் வரைக்கும் இருக்குதே. புடிச்ச டாக்ஸ திருப்பி குடுலாம் கேட்டீங்கன்னா அடிக்க வந்துருவாங்க எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு பேசி. சோ அப்போ இது என்னிலேருந்து அப்ளிகபிள்? அதாவது இப்போ இன்னைக்கு 2025-26 பட்ஜெட்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025ல இருந்து தான் இட் வில் பி எஃபெக்டிவ். இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க இந்த வருஷம்ன்றது வந்து ஜூலைல எலெக்ஷனுக்கு அப்புறம் திருப்பி ரிவைஸ்டா ஒரு பட்ஜெட் 2வது வாட்டி பினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் கொடுத்தாங்க. அந்த ஜூலைல கொடுத்த பட்ஜெட் தான் வந்து இப்போ மார்ச் வரைக்கும் நடந்துட்டு இருக்க வருஷத்துக்கு அந்த பட்ஜெட் தான் அப்ளிகபிள். தவிர இன்னைக்கு கொடுத்திருக்கிற பட்ஜெட் வந்து பினான்சியல் இயர் 25-26 அசஸ்மெண்ட் இயர் 26-27 தான் இப்போ இன்னைக்கு பேசின பட்ஜெட் எல்லாமே வில் பி அப்ளிகபிள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்டையே புதுசா மாத்துறதுக்கான ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. நியூ இன்கம் டேக்ஸ் பில் வில் பி ரிலீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரத்துல இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு புது ஆக்ட கூட 1961ல இருந்த ஆக்ட 2025க்கு புதுசா மாத்தி இன்னைக்கு இருக்கிற கான்டெக்ட்ல எப்படி இந்த இபிகோ சட்டத்தை மாத்தினாங்களோ போன வருஷம் அந்த மாதிரி? கண்டிப்பா. அதாவது கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி, இன்டைரக்ட் டாக்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப 2-3 வருஷமாவே இந்த இன்கம் டாக்ஸை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லி தான் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமே உள்ள கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது ஆப்ஷனலா இருந்தது, டிஃபால்ட்டா இருந்தது. இப்போ அதை டிஃபால்ட்டா மாத்தினாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், முதல்ல இருந்து எல்லாத்தையும் பேரை ஃபுல்லா அழிச்சிட்டு முதல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திடலாம்னு சொல்லி இப்போ இன்னைக்கு கொடுத்துருக்கிறது வந்து வெறும் பர்சனல் இன்கம் டேக்ஸ்க்கான ஸ்லாப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர மற்றபடி வேற எந்த கார்பரேட்டுக்கான டாக்ஸ் ரேட்ஸோ, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், எல்எல்பிஸ், மற்ற இண்டிவிஜுவல் கோஆபரேட் மற்ற எந்த பர்சன்ஸ்க்கான ஸ்லாப் ரேட்ஸை பத்தி எதுவுமே சொல்லலை. அப்படின்னா அதெல்லாம் அப்படியே இருக்குன்னு தான் அர்த்தம். பட் ஆனா மேபி அடுத்த வாரத்துல இவங்க கொடுக்குற அந்த நியூ பில், இன்கம் டேக்ஸ் பில்லை வச்சு நம்ம அது எப்படி இருக்கு என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு மேபி அதுவுமே கூட 1/4/2025ல இருந்து அப்ளிகபிளா ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு சாமானியனுக்கு இந்த பட்ஜெட்ல ஜென்ரலா ஒரு சாமானியனுக்கு ஒரு மிடில் கிளாஸுக்கு 2-3 விஷயம் பார்ப்போம். ஒண்ணு வந்து கேபிட்டல் கெயின்ஸ். அதாவது இப்போ நான் ஒரு லேண்டை விற்கிறேன், அதுக்கு என்ன டாக்ஸ் தானே ஏற்றிருக்காங்களா இறக்கியிருக்காங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் சில ஷேர் மார்க்கெட்டில் காசை போட்டு வச்சுருக்கோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா லாங் டேர்ம்னுவாங்க. அதை போன தடவை வந்து என்ன பண்ணாங்கன்னா 10%லேருந்து 12.5% ஏற்றினாங்க போன வருஷம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஜென்ரலாக எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையா இந்த டைம்ல? அதாவது இந்த வருஷத்துல வந்து இவங்க வந்து வெறும் இன்கம் டேக்ஸ்ல பர்சனல் இன்கம் டேக்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. வேற எல்லாத்தையுமே வந்து
செகண்டரி ஃபோக்கஸா தான் இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் இருந்திருக்கு. கோவா வச்சிருக்காங்க. ஆமா, இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படியே ஸ்டேட்டஸ் கோவா வச்சிருக்காங்க. இந்த கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் போன பட்ஜெட்லயே 2024-25 பட்ஜெட்லயே கேபிட்டல் கெயின்ஸை துவச்சி காய போட்டு அயன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால இப்போ அதை போய் திருப்பி அவங்க அந்த அயன் பண்ண கேபிட்டல் கெயின்ஸை எடுக்க விரும்பல. ஸோ அதனால கேபிட்டல் கெயின்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ வெறும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது இண்டிவிஜுவல் பீப்புள், சேலரிட். மெயினா இது யாருக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா சேலரிட் பீப்புள், வெறும் வாடகையை வச்சு இன்கம் ஏர்ன் பண்றவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வாடகையா இருக்கலாம், இல்ல பிசினஸ் இன்கம், அதாவது ரொம்ப பெரிய பிசினஸ் இல்லாம ஒரு நார்மலா சிறு ஒரு குறு தொழில் தொடங்கிறவங்களுக்கு. சிறு குறு தொழில் பண்ற பிசினஸ் பீப்புளுக்கு வந்து, அதாவது வருஷத்துக்கு அவங்களோட இன்கம் வந்து ஒரு 1,00,000 இருந்து 75,000 இருந்து ஒரு 1.25 லட்சத்துக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அது எல்லாமே வந்து வருஷத்துக்கா தனிநபர் மாசத்துக்கா? மட்டும்தான். மாசத்துக்கு தனிநபருக்கு மட்டும்தான் இது. இப்ப ஓகே. இதே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நான் ஒரு ப்ரொப்ரேட்டரா இருந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பிசினஸ் பண்ணும்போது இந்த ஸ்லாப்னால பெனிஃபிட் இருக்கு. மற்றபடி வந்து சேலரிடு எம்ப்ளாயி, நான் ஒரு சேலரிடு பர்சனா இருக்கேன், இல்ல எனக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும்தான் இருக்கு, டிவிடெண்ட் இன்கம் மட்டும்தான் இருக்கு, இல்லைன்னா வெறும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நிறைய பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாடகையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாசம் ஒரு 1,00,000 1,50,000 வாடகை வாங்குறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்களுக்கு எந்த டாக்ஸுமே வராது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 30% ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில டிடக்ஷன் இருக்கு, 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருவாங்க. டிடக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு 12 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட என்னோட இன்கம் வந்து ஒரு 18-20 லட்சம் வரைக்கும் என்னோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்ததுன்னா கூட நான் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டாம ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தா இன்ட்ரெஸ்டும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டுக்கு அகைன்ஸ்டா. ஸோ ரெண்டுக்கு அகைன்ஸ்டா 30% டிடக்ஷன் கிளைம் பண்ணி இன்ட்ரெஸ்டையும் கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்கம் 12 லட்சத்துக்கு மேல வந்தாதான் நான் இன்கம் டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் இது பார்த்தோம்னா நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஜிஎஸ்டி கட்டுவாங்க, இன்கம் டாக்ஸ் கட்டாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி அது 20 20 லட்சத்துக்கு லட்சத்துக்கு மேல போனா ஜிஎஸ்டி வந்துடும். வந்துரும். ஆனா இன்கம் டாக்ஸ் வராம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 12 லேக்ஸ் கீழே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்கம் டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது இப்ப வாடகைக்கு டிடிஎஸ் பிடிக்கிறத ஏதோ சேஞ்ச் பண்றதா சொல்றாங்க. ஆமா, அதாவது டிடிஎஸ். நம்ம ஆட்கள், அதாவது நம்ம மிடில் கிளாஸ் ஆட்கள் யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஏதாவது ஒரு பில்டிங் வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஓகே. அந்த வாடகை வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு ஷாப்போ யாரோ ஒருத்தங்க வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வந்து வாடகை கொடுக்கும்போது டிடிஎஸ் பிடிப்பாங்க ஜென்ரலா. ஸோ அத வந்து மாத்திருக்கதா சொல்றாங்க. நான் சொல்றது இப்ப நம்ம ஃபோக்கஸ் எல்லாருமே இந்த மிடில் கிளாஸ்க்கான அப்ளிகபிள் மட்டும் தான். அதனால தான் நம்ம இந்த வீடியோவே அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்றோம். ஸோ முன்னாடி வாடகை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு மேல இருந்தா டிடிஎஸ் புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாடகை வந்து எவ்வளோ வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லன்னு இருக்காங்க? அதாவது டிடிஎஸ் ஆன் ரெண்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து இப்ப நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், அந்த கடைக்கு மாசம் 20,000 வாடகை தரேன் அப்படின்னா 20,000க்கு மேல மாசம் வாடகை 20,000க்கு மேல இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு 2,40,000 மேல நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்னா நான் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்றது வந்து சட்டமா இருந்தது. இப்ப அந்த 2,40,000 20,000 அப்படின்றத வந்து மாசத்துக்கு 50,000 ஆர் 6 லட்சம், வருஷத்துக்கு 6 லட்சம் வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இப்ப மாத்திருக்காங்க. இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப கண்டிப்பா ஏன்னா இது ஒரு இன்ஃபிளேஷனுக்கான ஒரு இதுதான். இப்ப நாளைக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து ரெண்டல், இப்ப நம்ம ஒரு பிரைம் லொகேஷன்ல ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ரெண்ட் வந்து கண்டிப்பா ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதை கன்சிடர் பண்ணியும் பிளஸ் வந்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து இது பெருசா ஒன்றும் இம்பாக்ட் இல்லை, ஏன்னா 12 லட்சம் வரைக்கும் ஆல்ரெடி ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்னொரு 2,40,000 இருந்ததுன்னா 10%, ஏன்னா ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்து 10%. ஸோ இப்போ நான் 20,000 நான் 22,000 கொடுக்குறேன்னா அதுல 10% 2,500 பிடிச்சிட்டு வெறும் 20,000 தான் கொடுப்பேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த இன்ஃப்ளோ மணி ஃப்ளோவும் கம்மியா இருக்குன்றதுனால அதை வந்து 6 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மாசம் 50,000, 6 வருஷத்துக்கு 6 லட்சம் மேல போனாதான் இந்த 10% டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகும். இது யாருக்குன்னா பிசினஸ்ல செலவா காமிக்கிறவங்களுக்கு தான். எல்லாருக்கும் இப்ப நான் என் வீட்டுல வாடகைக்கு இருக்கேன் சார், எங்க வீடுக்கு வாடகை இருக்கு அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் வராது. இது வந்து நான் என்னுடைய பிசினஸ் எக்ஸ்பென்சஸா, இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கேன், இல்ல நான் ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன், இல்லைன்னா நான் ஒரு ஷோரூம் ரன் பண்றேன், இந்த மாதிரி இருக்கிற சினாரியோல மட்டும்தான். அதாவது நான் இப்படி ஆப்போசிட் சைட்ல யோசிச்சேன். நம்ம வீட்டுல நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஓகே. அவங்களோட சின்னதா இடத்த வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஒரு ஷோரூம் மாதிரி ஏதோ ஒரு ஆட்களோ இல்லைன்னா ஒரு சின்ன கமர்ஷியல் ப்ரெமிசஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ நடத்துறாங்கன்னா அவங்க வாடகை கொடுக்கும்போது ஜென்ரலா டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு பிசினஸ் நடத்துறதுனால இவங்க டிடிஎஸ் பிடிச்சாதான் அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியுன்றதுனால இப்போ 50,000 வரைக்கும் மாச வாடகை இருந்ததுன்னா அவங்க டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க இனிமே ஃபியூச்சர்ல. இது ஒண்ணு. ஆமா, இன்னொன்னு என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜென்ரலா டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதையும் ஏதோ மாத்திருக்கதா சொல்றாங்க. அது என்னது?
அதாவது முன்னாடி வந்து 194A செக்ஷன்ல வந்து 50,000க்கு மேல சீனியர் சிட்டிசனோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு மேல பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 10% டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்றது சட்டமா இருந்தது. அந்த 50,000ன்றது வந்து இப்போ 1,00,000 மாத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பேங்க் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேல யாருக்காவது வட்டி கொடுத்தா 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதுக்குள்ள இருந்ததுன்னா டிடிஎஸ் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல இது வந்து சீனியர் அப்படின்ற மாதிரி. சிட்டிசனுக்கு மட்டும் தான், இது நார்மல் கிடையாது. ஆமா, நார்மலுக்கு கிடையாது. முன்னாடி வந்து 40, அதாவது 50,000 சீனியர் சிட்டிசனுக்கும் நார்மல் பர்சன்ஸ்க்கு 40,000 இருந்தது. பட் இப்ப எனக்கு என்ன சீனியர் டவுட்டா சிட்டிசன், இருக்குன்னா, இது வந்து முன்னாடியே இந்த 15G 15Hன்னு ஒண்ணு கொடுத்தா டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்கல்ல? அதாவது 15G 15H குடுக்கறது வந்து இந்த 50,000க்கு மேல போனா கூட அவங்களுடைய பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட், அதாவது அவங்களுடைய இன்கம் வருஷத்துக்கு அவங்களுடைய இன்கம் மொத்த இன்கமே 3 லட்சத்துக்குள்ளயோ 4 லட்சத்துக்குள்ளயோ இருந்ததுன்னா அப்போ 15G 15H கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா பிடிக்க மாட்டாங்க. ஆ. இது வந்து இப்போ அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவுக்கு வயசு 70ன்னு வச்சுக்கோயேன். அவர் ம், 15G 15H குடுத்துட்டாருன்னா, அவருக்கு 70,000 குடுத்துட்டு இருந்தா கூட முன்னாடி, டிடிஎஸ் பிடிக்காம இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட். முன்னாடி வந்து டிடிஎஸ் பிடிக்காம ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இப்ப இருக்கு. இது என்ன பிரயோஜனம் அப்போ? பெருசா ஒண்ணும் பிரயோஜனப்படாதே. இப்ப ஆமா. கூட இப்ப 1,00,000க்கு மேல போனா பிடிக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேங்க்ல எங்க அப்பா வந்து ரூ. 20,00,000 டெபாசிட் போட்டிருக்காரு. அவங்க ரூ. 2,00,000 வட்டி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ரூ. 2,00,000 வட்டி குடுக்குறாங்கன்னா, 15G 15H குடுத்துட்டாருன்னா பிடிக்க மாட்டாங்கல்ல? கண்டிப்பா பிடிக்க மாட்டாங்க. அதாவது 15G 15Hஓட பர்ப்பஸ் வந்து என்னன்னா, இந்த 1,00,000 அப்படின்றது வந்து இந்த லிமிட் அதாவது எங்க எதுக்கு அப்பாவோட டோட்டல் இன்கம் 12,00,000க்குள்ள இருந்ததுன்னா, ஆ அவர் வந்து வட்டி மட்டும் தான் அவரோட இன்கம்னு வச்சுக்கோ. பேங்க்ல 50 போட்டு வட்டி மட்டும் தான் அவர் வாங்குறாரு. அதான் அவரோட இன்கம்னு வச்சிருந்தா, அவரோட இன்கம் ஒரு ரூ. 3,00,000 வருது. ஒரு ரூ. 35,00,000 டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு. 3,00,000 வந்து அவருக்கு வட்டியா வருதுன்னா, அவரு ஒரு 4 பேங்க்ல அந்த 3,00,000 வட்டியா வாங்குறாருன்னு வச்சுக்கோ டோட்டலா சேர்த்து. ஒரு பேங்க்லயும் 10, 10,00,000 போட்டு வச்சிருக்காருன்ற மாரி வச்சுக்கலாம். அப்போ அவருக்கு வர வட்டியில இருந்து எந்த பேங்க்கும் 15H 15G 50 குடுத்தா வராதுல்ல. ஆமா, யாருமே டிடிஎஸ் 15G பிடிக்க மாட்டாங்க. 15H குடுத்துட்டா பிடிக்க மாட்டாங்க. அ, பட் இதுல இங்க என்ன அப்படின்னா 15G 15H குடுக்காத பர்சன்ஸ், இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ் குடுப்பாங்க. ஜெனரலா அவங்க வந்து அது ஒரு ரொட்டீனா ஃபாலோ பண்ணி வருஷம் ஆ, வருஷம் குடுக்கறதுன்னு இருக்கும். ஆ. பட் இது நார்மலா பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து அத குடுக்காம விட்டுறாங்க, இல்ல குடுக்காம மிஸ் பண்றாங்க அப்படின்ற கேஸ்ல வந்து 1,00,000க்கு மேல போனாலே பிடிப்பாங்க. 50,000க்கு மேல போனா பிடிக்கிறோம்னு இருந்தது. ஆ. இப்ப அத வந்து 1,00,000 மாத்திருக்காங்க. சோ 15G 15H இருந்ததுன்னா இந்த இன்கிரீஸ் வந்து இட் வில் ஃபெயில். இது அதனால பிரயோஜனமே இல்ல. அதான் பிரயோஜனம் சொல்றேன். இல்ல. இது ஆமா. ஒண்ணும் இது ஒரு விஷயமா பேசும் பொருளா ஆவறதுக்கு தேவையே இல்ல ஆமா, ஆமா. அப்படின்றது என்னோட கரெக்ட், கரெக்ட். கருத்து. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேற என்ன வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருந்தது? இல்ல, அதாவது நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப இந்த 12,00,000 இன்கிரீஸ் ஆனது, இப்ப இந்த ஸ்லாப் ரேட்ட இன்கிரீஸ் பண்ணதே வந்து மேபி ஒரு 8த் பே கமிஷனோட இம்பாக்ட்டா இருக்கலாம். ஏன்னா, இப்ப 8த் பே கமிஷன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்ப இந்த இந்த இயர் எண்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். சோ 8த் பே கமிஷன் படி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பேசிக் சேலரி ஆஃப் அ பெர்சனே வந்து ஒரு முன்னாடி இப்ப வந்து ரூ. 20,000 ரூ. 22,000 இருக்கு. இந்த 8த் பே 7த் பே கமிஷன் படி. அது அப்படியே வந்து இன்னொரு 40% 50% இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு பேசிக் சேலரி ஆஃப் அ பர்சன், அதாவது நான் சொல்றது பேசிக் சேலரி, அந்த சேலரி காம்போனன்ட்ல பேசிக் பேவே ஒரு 45,000 50,000 கிட்ட வந்துரும் 8த் பே கமிஷன்ல. அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்த அலவன்ஸ், இன்சென்டிவ் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா அவங்களுடைய சேலரியே உங்களுக்கு வந்து 70,000 80,000 அந்த ரேஞ்ச்லயே தான் ஸ்டார்ட் ஆகுன்றதுனால மேபி இப்ப இந்த இன்க்ரீஸ் இன் ஸ்லாப் ரேட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இம்பாக்ட் ஆகுமா அப்படின்னா அது வந்து பொறுத்து இருந்தா தான் நம்ம பார்க்கணும். பிளஸ் இந்த ஸ்லாப்ல டாக்ஸ் கட்டுறவங்க, அதாவது 12,00,000க்கு மேல டாக்ஸ் கட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா போன வருஷம் ஒரு 8 கோடி பேர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதுல எவ்வளவு பேர் இந்த ஸ்லாப்ல இருந்திருப்பாங்க, இந்த 12,00,000க்கு மேல 12,00,000 வரைக்கும் எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டியிருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு தான் இது மேஜர் பெனிஃபிட்டா இருக்குமே தவிர அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு என்னோட சேலரி 12,00,000க்குள்ள தான் இருக்கும்னா இது வந்து ஒரு அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலான விஷயம். ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் 60,000 தான், அந்த 60,000மும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 60,000 கட்டுறதுன்றது வந்து 12,00,000 சம்பாதிக்கிறவங்களால கட்டிட முடியும். ஏன்னா ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கும் போது ஒரு 5,000 டாக்ஸ்ன்றது வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி அதோட அதிகமா கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால எல்லாருமே அதுக்கு அந்த பழக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்போ சேலரிடு பர்சன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் சம்பளத்தையே, அதாவது பிப்ரவரினா அவங்க மார்ச் மாசம் சம்பளத்தையே டாக்ஸா கட்டுறதுக்கும் ரெடியா இருந்தாங்க. சோ இப்போ அந்த மாதிரி இல்ல, வெறும் கம்மியான அமௌண்ட் கட்டணும் போது அவங்க கட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் அதையும் கவர்மெண்ட் ஃப்ரீ கட்ட வேணாம் அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய, அதாவது ஸ்பெண்டிங், அதாவது கன்சம்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா, சேவிங் தான் எனக்கு யோசிக்கிறாங்க. தெரிஞ்சு கன்சம்ப்ஷன் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி மார்க்கெட் முடிவெடுத்துருச்சுன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஐடிசியும், ஹெச்யூஎல்லும் போட்டு நல்லா ஏத்திட்டு இருந்தாங்க. இந்துஸ்தான் யூனிலிவரையும், ஐடிசியும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஏத்திட்டு இருக்காங்க. இதுக்காக தான் ஏத்துனாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனா மக்கள் நிறைய பேர் வந்து கோல்டுலயும் மத்த சேவிங்ஸ்லயும், அதாவது கன்சம்ஷனா சேவிங்ஸான்னு பார்த்தா
நம்மளுக்கு இப்போ உடனே அதோட தராசுல எது கன்சம்ஷன் ஏறுமா, கன்சம்ஷன் வெயிட்டா, சேவிங்ஸ் வெயிட்டான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்தாதான் தங்கம் விலை ஏறது வச்சியும் ஷேர் மார்க்கெட் ஏறதை வச்சு நம்மளால சொல்ல முடியும். இல்ல அதுதான் சொல்றேன், மக்கள் வந்து சேவிங்ஸ்னு மைண்ட் செட் போயிட்டாங்கன்னா கன்சம்ஷனை அதாவது கன்சம்ஷன்ல வந்து இப்ப கோல்டு பர்ச்சேஸ் பண்றதும் ஒரு சேவிங் பிளஸ் கன்சம்ஷன் மாதிரி ஆயிடும் அது. ஸோ அதனால பீப்புள் வந்து எதுல ஃபோக்கஸ் பண்றாங்கன்றத பார்க்கணும். கன்சம்ஷன்னா உங்களுக்கு வந்து லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ்க்கு பெருசா கன்சம்ஷன், ஏன்னா எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ மிஞ்சி போனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்ஸ், பேங்க் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி ஆகலாம், பேங்க்ல அவங்களுடைய லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி லோன்ஸ்னால எந்த டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. இப்போ நான் செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு நான் நியூ ரெஜிம்ல எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. வாடகை வந்தா மட்டும் தான் என்னால இன்ட்ரெஸ்ட் கூட கிளைம் பண்ண முடியும், இல்லைன்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அப்படின்னும் போது இப்போ நான் சொந்த வீட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பே பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணலான்றதும் ஒரு ஆப்ஷனா இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு டு பிகாஸ் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் த லோன் ஃபார் எனி டாக்ஸ் பெனிஃபிட்ன்றதுனால. ஆக்சுவலி முன்னாடி இந்த லோன் எடுத்து இன்ட்ரெஸ்ட் கட்டினா உங்களுக்கு சேலரியில அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டேக்ஸ் குறைக்கலான்றதுனால தான் நிறைய பேர் வந்து லோனை வாங்கி வீடு கட்டினாங்க. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி டைம்ல ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கச்சாமச்சா ஏறிச்சு. ரியல் எஸ்டேட்டே நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஒரு 2015 16 அந்த டைம்ல எல்லாம் நல்லா பீக்ல போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த இதை மாத்தி மொத்தமா காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் ஏன்டா லோனை வாங்கி வீடு கட்டணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு இதுவா இல்லாம போச்சு. இப்ப ஏதோ வந்து 2 வீடு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே, அது என்னது? அதாவது முன்னாடியில இருந்தே அந்த 2 வீடு இருக்கு. அதாவது ஒரு ஆள் வந்து 2 வீடை வந்து வாடகை, இப்ப நான் வந்து இப்ப என்கிட்ட வந்து சென்னையில ஒரு வீடு இருக்கு, பெங்களூர்ல ஒரு வீடு இருக்குன்னா 2 வீடையுமே நான் வந்து என்னோட ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது. சோ அந்த ஆப்ஷனை வந்து இன்னும் அதாவது கொஞ்சம் அது எப்படி முன்னாடி இருந்ததுன்னா டீம்டு லெட் அவுட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு வீடு நீ 2 வீடு வச்சிருந்தா ஒரு வீடு நீ தங்குறதா சொல்லலாம், இன்னொரு வீடு வந்து கண்டிப்பா லெட் அவுட்னு சொல்லி அதுக்கு டாக்ஸ் கட்டணும். அதை நீ லெட் அவுட் பண்ணாம போ, வேற வழி இல்ல, அது நீ டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது ஒரு மார்ஜினலா ஒரு இன்கம் போட்டு, நாமினலா ஒரு இன்கம் போட்டு 5000 10,000 அது அந்த ஏரியாவை தகுந்த மாதிரி ஒரு இன்கம் போட்டு டாக்ஸ் கட்டு அப்படின்ற மாதிரி நான் படிச்ச ஞாபகம். சோ அது நடுப்புற என்ன ஆச்சு? அதான் அது முன்னாடி அப்படி இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வீடுன்றதை 2 வீடா மாத்திட்டாங்க. அதாவது ஒரு ஆள் வந்து 2 வீடு வரைக்கும் he can have show it as self occupied. 2 வீடுக்கு மேல இப்ப என்கிட்ட 4 வீடு இருக்கு, 4 வீடுமே நான் தான் இருக்கேன்னு சொன்னா 4 வீடு ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு 2 வீடை செல்ஃப் ஆக்குபைட்னு காமிக்கணும், மீதி 2 வீடை வந்து டீம்டு டு பி லெட் அவுட்னு காமிக்கணும். இதுதான் வந்து இருந்த ரூல். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருந்தது. அந்த கண்டிஷன்ஸை கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 வீட்டுக்கு அப்படின்னு அந்த 2வது வீட்டுக்கு சில கண்டிஷன் இருந்தது. அந்த கண்டிஷனை கொஞ்சம் இப்போ லிபரலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எங்க இருக்கணும், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு ஊர்ல இருக்கேன், வேற ஒரு ஊருக்கு வேலைக்காக போயிட்டேன்றதுனால இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண முடியலன்னா அப்ப 2 வீடு செல்ஃப் ஆக்குபைடா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருந்தது. இப்ப அதெல்லாம் லிபரலைஸ் பண்ணி நீ பிளாங்கெட்டா 2 வீடு மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களா? 2வது வீட வாடகை கூட்டு கேஷ்ல ரெண்ட வாங்கிக்கிட்டு செல்ஃப் ஆக்குபைன்னு சொன்னா? அதாவது இப்ப இந்த ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ஆம்பிகுட்டியான ஏரியா தான். ஆனா இதுல நிறைய இத ட்ராக் பண்ற மெக்கானிசம்ஸ் நிறைய இருக்கு. என்னன்னா ஒண்ணு வந்து இப்ப அந்த டெனன்ட் வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் தான் லேண்ட்லார்டு, என்கிட்ட இருக்கிற டெனன்ட் வந்து அவன் இந்த ரெண்ட்டை வந்து கணக்குல காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான், அவனோட கம்பெனில ஆனா எம்ப்ளாயில அதான் இப்ப அவன் வந்து நியூ ரெஜிம் போயிடறான்னு வச்சுக்கோ. ரெண்ட்ல இருக்கிறவன் நியூ ரெஜிம்ல இருக்கான்னா அவன் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ண போறது இல்ல. கரெக்ட். அப்ப என்னோட பேரை எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ண போறது இல்ல. முன்னாடி என்ன ஆகும்னா ரெண்ட் வந்து அவன் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணிக்கிட்டு இருப்பான், என்னோட பேன் நம்பர் வந்து அவன் கொடுத்துருவான் அவனோட எம்ப்ளாயர்கிட்ட. இந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு தான் நான் ரெண்ட் பே பண்றேன், அதனால எனக்கு வந்து டிடக்ஷன்ஸ் ஹெச்ஆர்ஏ டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அப்ப அதனால என்ன ஆகும்னா நான் ரெண்ட்டை காட்டினா கூட என் அக்கௌண்ட்ல ரெண்ட் ஏறிடும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்ப என்னோட ரிட்டர்ன்ல ரெண்ட் காட்டலன்னா அவன் ஒரு நோட்டீஸ் அனுப்புவான். இப்ப இந்த நியூ ரெஜிம் போறதுனால நிறைய பேர் வந்து 2வது வீட்டு ரெண்ட்டை கேஷ்ல வாங்கிட்டு கணக்குல காட்டாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் நான். இல்ல வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அது ஏதாவது ஒரு வேல வந்து அதுக்கான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கேஷா வாங்குற ரெண்ட் எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணாலோ, இல்ல அதை வச்சு நான் ஏதாவது செலவு பண்ண ட்ரை பண்ணாலோ, இப்ப என்கிட்ட வந்து ஒரு 10 மாசம் ரெண்ட் சேர்ந்துச்சு, நான் அதை வச்சு எங்கேயாவது எடுத்துட்டு போய் அந்த அமௌண்ட் அந்த கேஷ் எடுத்துட்டு போய் இப்ப நான் ஒரு கோல்டு வாங்கினாலோ, இல்லைன்னா அதை வச்சு நான் வந்து ஒரு கார் புக் பண்ணாலோ, எங்கேயாவது நான் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷன் மூலியமா இந்த இன்கம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது அந்த காசை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க யாரும். 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா என்கிட்ட சேர்ந்ததுன்னா அந்த கேஷை யாரும் சும்மா வீட்டுல அப்படியே வச்சிருக்க மாசமா மாட்டாங்க. செலவு பண்ணாம தப்பிச்சிட்டாங்க. அதான் செலவு பண்ற பட்சத்துல ப்ராப்ளம் இல்ல. அதை சேர்த்து வச்சு வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்போதோ இல்ல எங்கேயாவது அதை உள்ள அப்பதான் போடும்போதோ சோர்ஸ் கேட்பாங்க. அப்ப வந்து ப்ராப்ளம் ஆகும். ஓகே டன். சோ வேற என்ன இந்த
வெளிநாட்டுக்கு பசங்களுக்கு காசு அனுப்புவாங்கல்ல எஜுகேஷனுக்கு. இப்போ எம்எஸ் படிக்கிறான் ஒரு பையன் வெளிநாட்டில், யூகேல ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறான், காசு அனுப்பும்போது ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ராவாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காசு அனுப்பும்போது. ஆமா, கரெக்டாக டிசிஎஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்ஸ் கலெக்டட் அது இப்போ என்ன இருக்கு அது சொல்லு. அதாவது ஜென்ரலாவே இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு காசு அனுப்புறதுக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ன்ற அந்த ஸ்கீம் கீழே 7 லட்சம் வரைக்கும் காசு அனுப்புறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இருந்தது. 7 லட்சத்துக்கு மேல காசு அனுப்புறாங்க அப்படின்னா 5% ஃபர்ஸ்ட் இருந்தது, அது 20% இன்க்ரீஸ் பண்ணாங்க. 20% வந்து இப்ப நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் வெளிநாட்டுக்கு காசு அனுப்பணும். இப்ப நான் இந்தியால இருக்கேன், என்னோட எம்எஸ் தம்பியோ அப்பா அக்காவோ யாரோ எம்எஸ் இருக்காங்க, படிக்கிறாங்க அவங்களுக்கு வெளிநாட்டில். நான் காசு அனுப்பணும் அப்படின்னா 50 லட்ச ரூபா அனுப்பணும்னா அந்த 50 லட்சத்துக்கு 20%, ஸோ 10 லட்ச ரூபா நான் டிசிஎஸ் பே பண்ணணும், பிளஸ் 50 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ அது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி எஜுகேஷன் அப்படின்னு வரும்போது எஜுகேஷனுக்கு அந்த டிசிஎஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதே மாதிரி 7 லட்சம்னு இருந்த அந்த லிமிட் வந்து 10 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேசரா வெளிநாட்டுக்கு காசு அனுப்புறது எஜுகேஷனுக்காக தான் இருக்கும். நான் மற்ற விஷயத்துல எனக்கு தெரிஞ்சு மிடில் கிளாஸ் வந்து மேபி ஏதாவது ஃபாரின் ஹனிமூன் டூர் போனா போலாம். இல்ல அதான் எஜுகேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோன் மூலியமா போகும்போதுதான் இந்த ஆமா, அதுதான் என்னோட பாயிண்ட்டும். நம்ம ஜென்ரலா வெளிநாட்டுக்கு காசு அனுப்புறது எதுக்காக அனுப்புவோம்? எஜுகேஷனுக்கு தான் அனுப்புவோம். அதுக்கு தண்டத்துக்கு ஒரு டிசிஎஸ்னு ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை ரீஃபண்ட் கிளைம் பண்ணி அது வரணும், அது மாதிரிலாம் இருந்தது. அது தேவையில்லாத தலையை சுத்தி முக்கு தொடுற காரியம் தான் அது. எதுக்கு அது கட்டுவானே? ஏன்னா அது வட்டி சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கணும் வேற. ஆமா, வட்டின்னு இல்ல, கவர்மெண்ட் வந்து அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வுக்காக அத ரொம்ப யாரும் இப்ப டிசிஎஸ்னால டிமோட்டிவேட் ஆகி நிறைய பேர் அனுப்பாம விடுவாங்க அப்படின்னு அப்படின்றதுக்காக நினைச்சாங்க. வந்து அது எப்படி நடக்க போறது? படிக்கிறதுக்குன்னா தலையை அடமானம் வச்சே படிக்க வைக்கிறான் அவன். இது வெளிநாட்டுல போய் இந்த டிசிஎஸ்னாலயா விட போறாங்க? தலையெடுத்து அதையும் கட்டிட்டு தான் அனுப்புவான் பசங்களை. டிசிஎஸ் கட்டிட்டு டிசிஎஸ்ல வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சு கட்டிட்டு அதான் இருக்காங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. இது எந்த விதத்துலயும் அது வந்து ஒரு நல்ல முடிவு கிடையாது. என்ன போல எஜுகேஷனுக்கு ஒரு நல்ல முடிவு கிடையாது. வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா அவன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அர்த்தம் இருக்குது. சரி, அது ஒண்ணு பார்த்தேன். சோ வேற என்ன ஏதாவது ஹைலைட்டா ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். டிடிஎஸ் ரேட்ஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க. இப்போ முன்னாடி வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ்க்குலாம் வந்து 30,000க்கு மேல டிடிஎஸ் பிடிக்கணும். இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கோ இப்போ ஆடிட்டருக்கோ. நம்ம வியூவர்ஸ் யாராவது கன்சல்டன்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒன் டைம் கன்சல்டன்சி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு பண்ணியிருந்தாங்கன்னா 30,000 ரூபாய்க்கு மேல கன்சல்டன்சி பண்ணியிருந்தாலே டிடிஎஸ் பிடிப்பாங்க அந்த கம்பெனில. இப்போ வந்து எவ்வளவு ரூபா 50,000 மாத்திருக்காங்களா? 50,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் கன்சல்டன்சி பெர் கம்பெனி, அதுனா ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனிக்கு கன்சல்டன்சி பண்ணா 50,000 மேல பண்ணாதான் டிடிஎஸ் பிடிப்பாங்க. 50,000 வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எது பண்ணாலுமே வந்து ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் சர்வீஸ் 50,000க்கு மேல பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு மேல கிராஸ் ஆச்சுனா தான் 10% டிடிஎஸ் 194Jல வரும். மத்தபடி கான்ட்ராக்ட்கள் ஏத்திருக்காங்களா? இல்ல, கான்ட்ராக்ட்டுக்கு ஆல்ரெடி 2% 1% இருக்கிறதுனால அது எதுவும் பண்ணல. இல்ல இது த்ரெஷோல்ட் லிமிட் ஏத்திருக்காங்களான்னு கேட்டேன். இல்ல, த்ரெஷோல்ட் லிமிட் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல. ஓகே. கமிஷனுக்கு 15,000 இருக்கிற த்ரெஷோல்ட வந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ ஏதாவது புரோக்கர் கமிஷன்லாம் வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு ஏதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்த்து கொடுத்தா கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி 15,000 மேல இருந்தா கமிஷன் டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்து இப்ப 20,000 வரைக்கும் டிடிஎஸ் பிடிக்காது அப்படின்னு ஆமா, சொல்லுவாங்க. 20,000 பிடிக்காது. டிவிடெண்டும் 5,000 மேல போனா டிடிஎஸ் பிடிக்கணும்னு கம்பெனிக்கு டிவிடெண்ட் இருந்தது. இப்ப 10,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ 10,000 மேல ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துச்சுன்னா 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. இல்லனா 5,000 முன்னாடி 5,000 இருந்தது, இப்ப 10,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னன்னா, இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களுக்கு இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது 2024 31st March 2024 ரிட்டர்ன் வந்து நான் ஃபைனோட லாஸ்டா ஃபைல் பண்றது 31st December 2024 தான் டைம். ஆமா, அந்த 5,000 ரூபாய் பெனால்டி கட்ட வைப்பாங்க. பெனால்டி கட்டி, அதாவது பெனால்டி கட்டாம 31st ஜூலைக்குள்ள பண்ணணும். ஜூலைக்குள்ள பண்ணா பெனால்டி கிடையாது. ஜூலைக்கு அப்புறம் பண்ணா 5,000 பெனால்டி. பெனால்டியோட 31st December வரைக்கும் பண்ணலாம்னு இருந்தது. அந்த டிசம்பருக்கு அப்புறமும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும்னா பண்றதுக்கான ஆப்ஷன் இருந்தது பை வே ஆஃப் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கொடுப்பாங்க. அந்த வருஷத்துக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலனாலோ இல்ல ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கேன் அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல என்ன ஒரு கண்டிஷன்னா, நான் ரீஃபண்ட் வாங்க முடியாது, எனக்கு இன்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தா மட்டும்தான் என்னால் அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு பண்ற ஆப்ஷன் இருந்தது. இப்ப நான் 2025ல 2024க்கும் பண்ண முடியும், 2023க்கும் பண்ண முடியும், 2022க்கும் பண்ண முடியும். அதாவது 2 ப்ரீவியஸ் அசஸ்மெண்ட் இயர் என்னால பண்ண முடியும். ஸோ 23 மார்ச் 24 மார்ச் நான் இப்ப 2025 மார்ச்சுக்குள்ள எனக்கு இதுக்கு முன்னாடி 2 வருஷத்தோட ரிட்டர்ன் என்னால் ஃபைல் பண்ண முடியும்னு இருந்தது.
அதுக்கு என்ன ஒரு அடிஷ்னலா கொடுத்திருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா கட்ட வேண்டிய டாக்ஸ்ல 25% கட்டணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம்னா கட்ட வேண்டிய டாக்ஸ்ல 50% எக்ஸ்ட்ராவா கட்டி நான் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நிறைய ஸ்க்ரூட்டினி நோட்டீஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக. இப்ப நானே கட்டணும்னு இப்ப நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம்னு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்து என்ன சொல்லுவாங்க, திருப்பி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது கேஸ் நடக்கும். ஸோ இந்த லிட்டிகேஷனை கம்மி பண்ணணுன்றதுக்காக நானே ஒரு 25% நானே ஒரு 50% கட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா அது அங்கேயே முடிஞ்சிரும்ன்றதுக்காக உள்ள கொண்டு வந்தாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்றதுனால அந்த 2 வருஷத்தை இப்ப 4 வருஷமா மாத்துறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 25% 50%ஓட இன்னும் 2 வருஷத்தை ஆட் பண்ணி 60% 70% இன்னும் 2 ஸ்லாப் கொண்டு வந்துடலாம். ஸோ தட் வந்து 4 வருஷம் ரிட்டர்ன் வரைக்கும் இப்ப நான் 2025 2026 போய் பார்த்தா 4 வருஷம் ரிட்டர்ன் போய் என்னால ஃபைல் பண்ண முடியும். 70% 60%. சரி, இப்ப எனக்கு சொல்லு, இது இது எப்ப யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். இப்போ ஒருத்தன் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்றான். அவனுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கேக்குறாங்க. ஆனா அவன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னே ஃபைல் பண்ணது இல்ல. இப்ப அவன் வந்து 2025 வந்து உட்காந்துட்டு 2026 கூட சொல்றேன் நானு. இப்ப 2026 தான், ஏன்னா இது 25 இருந்து அப்ளிகபிள்ன்ற இந்த பாயிண்ட். சோ இப்ப 2026 ஒருத்தன் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணும்போது அவனுக்கு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னே இல்லைன்னா அவன் 4 வருஷத்தோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணலாமா? அதாவது டாக்ஸ் பேயபிள்னு ஒன்னு வந்தாதான், இப்ப எனக்கு இன்கம் வந்து 3 டாக்ஸ் lakhs பேபிளே தான் கிடையாது அவனுக்கு. அவனுக்கு அது அப்போ ஃபைல் பண்ண முடியாது. டாக்ஸ் பேயபிள் வர பட்சத்துல மட்டும்தான் அந்த ரிட்டர்னே ஃபைல் பண்ண முடியும். ரீஃபண்டோ நில் டிமாண்ட் நில் டாக்ஸோ என்னால பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு வருஷம் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல, எனக்கு அந்த வருஷம் 10,000 ரீஃபண்ட் வரணும்னா இப்போ போய் இந்த அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்டேட் ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. நீ காசு கட்டுறனா யூ கேன் யூஸ் த ஆப்ஷன் ஆஃப் அப்டேட்டட் ரிட்டர்ன் அண்ட் பே த டாக்ஸ் ஃபைல் த ரிட்டர்ன். அது ஒரு வாட்டி யாருக்கு மட்டும் அப்ளிகபிளா இருந்திருக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எவனோ ஒருத்தன் கேஷ் கொண்டு போய் கச்சா மச்சான் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே. ஆனா அவன் ரிட்டர்னே ஃபைல் பண்ணது கிடையாது. இப்ப வந்து அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் யூஸ்ஃபுல் ஆகுமோ? அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம விட்டுருப்பாங்க. இன்கம் டாக்ஸ்ல ஆல்ரெடி அது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் சம்மரிலையோ டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரிலையோ இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். மேபி அது ஃபியூச்சர்ல நோட்டீஸா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சினாரியோஸ்ல. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணாம ரெண்டல் இன்கம் டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருப்பாங்க. நாளைக்கு அது கேபிட்டல் கெயின்ஸ்ல விற்கணும் போது நாளைக்கு இப்ப இந்த ரெண்டல் இன்கம் காமிக்கலன்னா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைச்சாங்கன்னா அப்பவும் போய் அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் இருக்கிற பேசிக் ரூல் வந்து டாக்ஸ் பேயபிள் இருக்கணும். டாக்ஸ் பேயபிள் இல்லாம ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ரிட்டர்ன் வில் நாட் ஒர்க். ஓகே, டன். ஓகே சாய், thank you so much for your Thank you, sir. explanation. Thank you. See you soon. Thank you. Bye bye. Thank you.